எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தெளிவரை சொல்ல மாட்டேன் விளக்கம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதைத்தான் அவங்க பதிவு பண்ணாங்க. நீங்க இப்படித்தான் எழுத முடியும்னு சொன்னாங்க. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க. அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேண்டும்ல. சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? எதிர்ப்பு தெரிவிக்கலையே. தெரிவிச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. நாங்க தடுத்து நிறுத்தணும் அவர் சொல்றாரு. பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நிச்சயமாக சொல்றேன், உறுதியாக சொல்கிறேன். நாங்கள் அவ்வப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கும் கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற ஒரு தீர்மானம் அவையிலே சட்டமன்றம் கூடுகிற கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற செய்தி வெள்ளம் விவரம் வந்திருக்கிறது. ஒரு தெரியவில்லை சொன்னால் என்ன? எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள், உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரை கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நாடாளுமன்றத்தில் பேச வேணும். அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தாதான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. தீர்மானத்தை ஒரு முறை முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவை நிறைவேறிச்சு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அது நாடாளுமன்றத்தில் பதிவாயிருக்கு. எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள தடுத்துக்க முடியுமா? நாங்க மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் அங்க குரல் கொடுத்தோம் நாங்க சபையை நடத்த பண்ண பல பேர் சொல்லியிருக்கீங்க. அப்ப எல்லாம் சபை அவன் நிறைவேற்ற தீர்மானத்தை தடுத்து நிறுத்திட்டீங்களா நீங்க? எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல. ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் தீர்த்து வைக்கணும். அலட்சியமாக இருந்தது சொல்றாரு. எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல. பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நாங்கள் இது வரைக்கும் அலட்சியமா இருந்தது கிடையாது. அலட்சியமா இருந்தங்கிற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன். அலட்சியம் வேண்டாம். இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நாடாளுமன்றத்தில் பேச வேணும். நாடாளுமன்றத்தில் கனிம வள திட்டத்தை நாடாளுமன்றம் கூடி கலந்துட்டு தான் இருக்க தவிர அங்க தொடர்பு கூட்டம் நடந்ததாக செய்தி வரல இது வரைக்கும் நமக்கு. ஆனா கிடைக்க நேரத்தெல்லாம் பயன்படுத்தி அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். நாடாளுமன்றம் கூடுகிறது, அதற்கு பிறகு அங்க அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இல்ல. இது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையிலும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு 100 பில்லை பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நாடாளுமன்றத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023ஆம் ஆண்டு இப்ப இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை இங்க பதிவு பண்ணிக்கிட்டீங்க. அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். திமுக சார்பில் அங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். முதலமைச்சர் இப்ப கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒப்பந்த புள்ளி வெடிக்கின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும். முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்றிய இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் முடிவு. சட்டத்திலே நடவடிக்கை எடுத்தலாம் தடுத்து நிறுத்துறதா தான் சொல்றேன். என்ன கத்துறீங்க? பேரவைத் தலைவர்களே திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். மறுபடியும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்துக்கு போயிட்டா இருப்போ நான் திரும்ப ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.